ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வீடியோலாம் எதுவும் இல்லை. என்னை பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்துட்டு உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிவகாமி அண்ட் லக்ஷ்மி 2 நேம் இருக்குது. யாருக்கு எந்த பேர் பிடிக்குதோ அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க. மேக்ஸிமம் நான் படிக்கிற இடத்துலலாம் வந்துட்டு சிவகாமின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சிவகாமின்னா யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது, லக்ஷ்மின்னு தான் தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 2 பொண்ணுங்க, நான் தான் பெரிய பொண்ணு. இந்த முடி ஏன் முன்னாடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் கொஞ்சம் இன்னும் நல்லா லென்த்தாக நல்லா கட்டையாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என் ஹஸ்பண்ட் என்னை மேரேஜை பண்ணன்னு பல தடவை சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எங்கள் ஊரில் எல்லாம் என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னா, கருப்பழகின்னு கூப்பிடுவாங்க, முத்தழகுன்னு கூப்பிடுவாங்க முறக்காரவங்க. ஸோ நிறைய நிக்நேம்லாம் வச்சு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. நம்ம சைல்டுஹுட்டில் வந்து இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அனுபவம் தானே. ஸோ நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் டேஸ்னால் பார்த்திங்கன்னா நான் படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்கள் ஊர்லேயே லோக்கல்லே வந்துட்டு 5th வரலும் படித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தூரில், நான் உளுந்தூர்பேட்டை சைடு தான், பக்கத்தூரில் ஆசனூர்னு இருக்குது. ஆசனூரில் வந்து 6th to 10th படித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th வந்து பெரம்பலூரில் பக்கத்து ஒரு வில்லேஜ் மருவத்தூர் சொல்லிட்டு அங்கே படித்தேன். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே நல்ல பாசமாக, இன்னுமே கூட வந்து நான் வந்து 12th முடித்து கிட்டத்தட்ட நான் 2010 முடித்தேன். இப்போ 21 ஆகிடுச்சு. இந்த 11 வருஷமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 7-8 வருஷமாக என்னை மறக்கவே இல்லை யாருமே. எல்லோரும் என்னோடய பர்த்டேவுக்கு விஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த சாதனை வந்து எப்போ வந்து பிறந்ததோ அப்போ வந்து பாதி லிங்க், அதாவது ஸ்கூல் டேஸ்ட்டு 10th வரலுமே இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் கட் ஆகிட்டாங்க. என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, மொபைல் வந்து மிஸ் பண்ணிட்டேன். டெலிவரிக்காக போகும்போது மொபைலை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் காண்டாக்டில் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பண்ணுறது, அதாவது ஏதாவது ஒரு வீடியோவாவது கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்து சில பேர் வந்து, நான் அந்த ஊர் தான்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். உள்ளூரில் தான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன். அதாவது நான் எந்த ஊரில் பிறந்தேனோ அதே ஊர்லேயே தான் எங்கள் அத்தை பையனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் தெரியும், வந்து ஓரளவு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். பட் ஆனால் அம்மா அப்பா பக்கத்துலேயே இருக்காங்க. எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸில். ஆனால் என் தங்கச்சிலாம் சொல்லுவாள், நீனா உள்ளூர்லேயே இருந்துட்டு அப்பா அம்மாவை டெய்லியும் பார்த்துட்ருக்க, என்னால் தாண்டி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணுவாள். அவளும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கொடுத்துருக்கோம். வீக்லி ஒன்ஸ் அவங்க ஹஸ்பண்டும் இங்கே வருவாங்க, எங்கள் அப்பாவும் அங்கே போவாங்க. இருந்தாலுமே அவளுக்கு பக்கத்தில் இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. அது இருக்க தானே செய்யும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து மருவத்தூர்னு சொல்லிட்டு படிச்சுட்டேன். காலேஜ் ட்ரெஸ்ன்னு பார்த்திங்கன்னா பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தச்சூர். அதை முடிச்சுட்டு வந்து கழுதூரில் பிஎட் பண்ணேன். பிஎட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூல் டேஸ்லாம் எங்கேயும் போகல. 2 years வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டெம்பரரி ஜாபில் ஒர்க் பண்ணேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லாவே நிறைய விஷயங்கள் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸுங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சேவிங்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்னை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, என் வீட்டுக்காரெலாம் என்னை சின்ன வயசில் நான் இருக்கக்குள்ளே கருவாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த கருவாச்சியோட கதை அவ்வளோதான். இன்னும் சுவாரஸ்யமாக தான் நிறைய இருக்குது. நாங்களாம் கூட்டாஞ்சோறு ஆக்கிறது, புளியை கரைச்சி ஊற்றி ஒன்றா உப்பை போட்டு அப்படி இப்படின்னு அடித்து ஏற்றின காலம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும். தொடர்ந்து நம்ம வீடியோவில் இருந்துக்கிட்டே இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து யாராவது வர நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் டச்சில் இல்லை. ஸோ 2 பிள்ளைங்க எனக்கு. சாதனா பார்த்துருப்பீங்க, சந்தோஷ். மேரேஜ் ஆகி 1 yearலேயே வந்து பேபி சாதனை பிறந்துட்டாங்க. தம்பிக்கு வந்து 3 வருஷம் கேப்பு. எனக்கு கல்யாணம் ஆகி பார்த்திங்கன்னா 2012 கல்யாணம் ஆச்சு ஃபஸ்ட்லேயே. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 வருஷம். சாதனாவுக்கு வந்து இப்போ 8 வயசு ஆகுது. சாதனாவுக்கு 8 வயசு ஆகுது, தம்பிக்கு வந்து 5.5 வயசு ஆகுது. நான் 92 வந்து 11th month 27 பிறந்தேன். ஃபஸ்ட் பேபி நான் அப்பா அம்மாவுக்கு. இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன ஒரு எங்களோட ஹோமு. இன்னும் வந்து ஃபினிஷிங் முடிக்கலை. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் கூட நான் அவ்வளோ இருக்க மாட்டேன். இங்கே தான் வந்து நிறைய சுற்றிட்டு இருப்பேன். ஸோ வீடியோவும் நிறைய எடுக்கணும், இந்த வீட்டிலே எடுத்துக்கலாம், எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்றதுனால தான் இந்த வீட்டில் எடுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குள்ளவும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19 kids. நான் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன் பேங்க்குக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா
நம்ம 19 கிட்ஸு அந்த சாக்லேட் ஐட்டம்ஸு, அந்த விளையாட்டு பொருள் இதெல்லாம் ஒரே ஒரு கடையில் இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்ததுமே ஒரு ஆசைங்க, அது எல்லாத்தையுமே வாங்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும், அவங்க எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, எப்படி சந்தோஷப்படுறாங்க, அவங்க ஃபீலிங்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாதனம் நேற்றுலேருந்து ஒரே டார்ச்சர், அம்மா எடுத்து காட்டுங்கம்மா, அம்மா எடுத்து காட்டுங்கம்மா, வெயிட் பண்ணுமா, இல்லைனா உன்னை வீடியோவில் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அதனால் சைலண்ட்டாக குளிச்சுட்டு நான் மேக்கப் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கேன், எனக்கு வீடியோ எடுங்க அப்படின்னு இருக்கா. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 கிட்ஸில் நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும். இதுவரையிலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.